இந்தியாவின் முதல் மறுபயன்பாடு ஹைபிரிட் ராக்கெட்டான மிஷன் ரூமி 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இதுகுறித்து அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் இஸ்ரோ முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்த கருத்துக்களை கேட்கலாம். தினமும் ஒரு 2-3 செயற்கைக்கோள்கள் அதனுடைய ஆயுள் காலம் போகும். அப்போ தினமும் 1-2 நாம் அனுப்ப வேண்டிய அவசியம் வரும். அப்படி அவசியம் வரும் பொழுது சிறு செயற்கைக்கோள்கள் அது அதற்கு சிக்கனமான இடம், சிறப்பான இடம் அப்படின்னா குலசேகரப்பட்டினம், அங்கிருந்து அனுப்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அங்கிருந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அங்கிருந்து அனுப்பக்கூடிய இடம் குலசேகரப்பட்டினமாக இருக்கும் பொழுது அங்கிருந்து அனுப்புவர்கள் நம்ம ஆளுகாக இருக்கணும். அப்போ அதற்கான திறமையான இளைஞர்கள் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதில் என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஏவுகணை மிகப்பெரிய பணியை உருவாக்க முடியும். இதுவரைக்கும் இது மாதிரி ஒரு கல்வி நிறுவனங்களோட மாணவர்களுக்கு இது மாதிரி செயல்முறையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் இது கொடுத்துருக்காங்க. புதுசாக இப்போ இந்த இடத்துலேருந்து மொபைல் லான்ச்சர் பண்ணணும் வந்த தைரியம் இன்னும் சிறப்பாக புது தொழில்நுட்பத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. வருங்காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.